இந்த ரெண்டும் கட்டா ராகுல் காந்தி பக்கத்துல வச்சுட்டு அடிச்சாரு பாருங்க. ஐ எம் வெரி டிரான்ஸ்பரண்ட். மன்னர் ஆட்சின்னு அவன் ஸ்டாலின் ஒழிக்கிறார். இவன் யாரோ கேட்டு இவன் தான் மன்னர். நான்கு நாள் டெல்லியில் தங்க இருக்கிறார் விஜய். முதலமைச்சர், ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரதமர், கவர்னர் ஒரு தீவிர RSS காரர், விஷயம் புரிந்தவர், கோவாவில் சபாநாயகராக இருந்தவர். எங்க கும்பல் இருக்கோ, எங்கெங்க டெட் பாடி இருக்கோ, எங்கெங்க டீ கேன்டீன், சினிமா, அங்கதான் ராகுல் காந்தி பார்க்கலாம். நீங்க எங்க கும்பல் தான் ஆம் ஆத்மி கட்சியோட கூட சேர்ந்தாரு. ஆம் ஆத்மி கட்சி காலி பண்ணாரு, இவரும் காலி ஆயிட்டாரு. அதுக்காகவே அவருக்கு ஒரு சல்யூட். காரணம், எங்களுடைய சமுதாயம், சிறுபான்மை சமுதாயத்திற்கு வாழ்த்து கொடுத்தீர்களே, வசதி கொடுத்தீர்களே, விஜயை நீங்கள் வாழ்க்கை. நீங்க என்ன PV நரசிம்மராவ் பிளஸ் வாஜ்பாய் இஸ் ஈக்குவல் டு விஜய். நேயர்களே, இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். ஜோசப் விஜய் எனும் நான் என்று முதல்வராக பதவியேற்றிருக்கும் விஜய் அவர்களுக்கு உங்களோடு எங்களின் வாழ்த்துக்கள். நிச்சயம் வாழ்த்துக்கள். நாம் இருவரும் பேசியது உண்மையாகியது. பல நாட்களாக நாம் இருவரும் பேசியது திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து ஒழிந்து தலை தூக்க முடியாமல் போகிவிடும் என்று சொன்னதை நிரூபித்து காட்டினார்கள் 8 கோடி தமிழ் மக்கள். அதை தவிர திமுக செய்த ஒரு மாபெரும் துரோகம் தமிழகத்திற்கு என்ன என்று கேட்டால், மது பொருட்களையும், குறிப்பாக நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ட்ரக் மெனிஸ், போதைப் பொருட்கள் அதிகமாகி வந்தது. இதுதான் காரணம். வெற்றி கழகத்தினுடைய முயற்சிகள் வாழ்க, அவருடைய முயற்சிகள் வாழ்க. எல்லாத்த விட ஓப்பனா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நல்லவராக, வல்லவராக, நிதானமாக இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அவரை ஈக்குவேட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, PV நரசிம்மராவ் பிளஸ் வாஜ்பாய் இஸ் ஈக்குவல் டு விஜய். சரியாச்சா? இந்த 2 பேரும் நான் பார்த்திருக்கேன், விஜய் நான் பார்த்து கிடையாது. ஐ மஸ்ட் அக்செப்ட் தட். தொலைக்காட்சியிலும் அவர்கள் பேசுவதும் அவர்களுடைய பேச்சு ஏற்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதை தவிர அவர்களுடைய நடைமுறைகள், தங்களுடைய நேயர்களுக்கு ஒரு உண்மையை சொல்லியாக வேண்டும். பல ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரக்க நான் இருக்கேன். கரூர் சம்பவத்தில் அவரை நெசுக்க, பொசுக்க, அமுக்க, திரிக்க, வளைக்க, நிமிர வைக்க, கிரஷ் பண்ணாங்க. அப்படியே திமுக 41 பேர் செத்து போனாங்க. அந்த 41 பேருடைய சாபம், பாவம் தான் இன்னைக்கு திமுக ஒழிஞ்சுது. ஜனநாயகன் படம் மத்திய அரசு சொல்றாங்க, மத்திய அரசு காரணமா இருந்தாலும் மாநில அரசில் இருந்து 2 பிரதிநிதிகள் அந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சென்சார்ல இருக்காங்க. அந்த 2 பேரும் சொல்லி நிறுத்தினாங்க. சங்கீதா வைஃப் யாரையா உன்னை கேட்டாங்க? நீங்க அவன் பாட்டு இருந்துட்டு போறா. எத்தனையோ பிரச்சனை இருக்கு, என்ன எங்கிட்ட எத்தனையோ தடுப்பு இருக்கு, நல்லா இருக்கு. அரசியல் ரீதியா நான் வந்து என்னத்துக்கு அதெல்லாம் கொண்டு தனிப்பட்ட வாழ்க்கை மீதி பேர் சொல்ல விட்டுருவாங்களே. ஒருவேளை உண்ணாவிரதம் இருக்கேன்னுட்டு இலங்கை பிரச்சனைக்கு போனா 2 ஏசி தலையில ஒரு காலில் கீழ் இருந்து அப்பாவுக்கு அப்ப யார் உட்காந்தா 2 சைடு, அதெல்லாம் சொன்ன சரியாகுமா? எல்லாம் ஒரு கான்செப்ட். தேர்தல் அன்னைக்கு உங்களுடைய நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், 23 ஏப்ரல் காத்தால 2 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வருது. சார், எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பஸ்ஸில் டைம் கிடைக்காது போயிடுச்சு சார். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு டிராவல் ஏஜென்ட் யாராவது இருக்காளா சார்? எதுக்கு நான் பான்னு கேட்டேன். சார், பஸ் எல்லாம் ஒன்றுமே போகல சார், நாளைக்கு காத்தால ஓட்டு போடணும். நான் திருச்சியிலேருந்து பாதி தூரம் வந்துட்டு நிறுத்திட்டாங்க சார். யாரு கேட்கறதுலாப்பா? நான் ஒரு நார்த் இந்தியன், அதாவது தமிழ்காரர், நார்த் இந்தியன் படிச்சு வளர்ந்ததுன்னா அங்க போய் ஓட்டு போடணும்னு போயிருக்கான், விஜய்க்கு ஓட்டு போட. அந்த மாதிரி ஆளுநர் நிறுத்திருக்காங்க. இந்த 4 தவறு செய்தா பாருங்க, அதுலதான் திமுக ஒழிஞ்சுது. விஜய் வெற்றிக்கு காரணம் அனுதாபாலை. எனினும் அவர் இன்னைக்கு 3 பாயிண்ட் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் வரவேற்கத்தக்கது.
200 மின்சாரம் 200 யூனிட் பிளஸ் விமன் சேஃப்டி ட்ரக் மெனேஜுக்கு அடுக்கு ஒரு சிறப்பு குழு. எல்லாத்த தவிர அரசியல் ரீதியாக பேச வேண்டும் என்றால் இந்த 2 கட்டா ராகுல் காந்தி பக்கத்துல வச்சுட்டு அடிச்சாரு பாருங்க. ஐ எம் வெரி டிரான்ஸ்பரண்ட். மன்னர் ஆட்சின்னு அவர் ஸ்டாலின் ஒழிக்கிறார். இவன் யாரோ கேட்டு இவன் தான் மன்னர் இவர் தான் சொல்றார். ராகுல் காந்தி நினைச்சுருக்கான் தன்னு. ஹீஸ் ஆல்சோ ஒரு ஹெரிடிட்டி டைனஸ்ட் தானே வரும். அதுதானே அவர் சொன்னார். ஸோ இந்த இந்த அவருடைய பேச்சு அவருடைய ஆன்சர்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா இட்ஸ் வெல்கம் சைனாக தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் அப்படியே இருந்ததுன்னா இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு அவர் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னன்னா திராவிடங்கிறது ஒழிஞ்சது. சீமான் விஜய் போன்றவர்களுடைய வளர்ச்சியை ஆதரிக்க வேண்டும். சீமான் சொன்ன மாதிரி ஒரு 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 குறிப்பிட்ட பாயிண்ட் சொன்னார். அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு. சீமான் என்ன சொன்னான்னு கேட்டேன்னா பெரியார் மண் திராவிடன்னு சொல்றீங்களா? என்னடா அது திராவிடம்? பெரியாரே ஒரு மண்ணுன்னாரு. ஐயோ எனக்கு பயமா போச்சு. நான் ஒரு சல்யூட் அடிச்சேன் தூரேன்னு. அது கேட்டாரோ இல்லையே தெரியாது. நானே சொல்லிட்டேன் சீமான் வாழ்க அப்படின்னுட்டு. அதே மாதிரி இவர் சொன்னார் விஜய், நான் பெரியாரிசத்தை வாழ்ந்துபவர், நான் விஜயிசத்தை ஆதரிப்பேன் ராஜகோபால். காரணம் என்ன என்று கேட்டால் விஜயிசம் என்பது பெரியார் சொல்லக்கூடிய தெய்வங்களை நான் கல்லால் அடிப்பேன், கல்ல கண்டா என்ன பெரியாரை கண்டா பல்ல அடிப்பேன் இன்னும் சொன்னாங்க பாருங்க. ஆனா பெரியார் கருத்துக்கு நான் மரியாதை தரேன். கடவுளை வெறுப்பவன் அல்ல, கடவுள் இருக்கிறார் என்று சொன்னாரு. அதுதான் விஜயிசம். இதனால்தான் அவர் ரெஸ்பெக்ட் ஆன் த டாப் ஆஃப் இட். நான் ஒரு பிராமணன் சொல்றதுல ஒரு பெருமை அடைகிறேன். அது ஐயங்கார் சொல்றதுல நாம போட்டிருக்கேன். 2 பிராமண வேட்பாளர்களுக்கு விஜய் சீட்டு கொடுத்தாரு. அதுல 2 பேருமே வெற்றி பெற்று ஒருத்தர் அமைச்சராகியிருக்காரு. அதுக்காகவே அவருக்கு ஒரு சல்யூட். காரணம் எங்களுடைய சமுதாயம் சிறுபான்மை சமுதாயத்திற்கு வாழ்த்து கொடுத்தீர்களே, வசதி கொடுத்தீர்களே, விஜயை நீங்கள் வாழ்க்கை. நீ என்ன நீ கிறிஸ்துவனுக்கும் கிறிஸ்டி இஸ்லாம் எல்லாரும் ஒண்ணுதானப்பா. நான் பூடல் போட்டிருக்கேன். என்ன அறக்க வந்தாங்க. நான் சின்ன பையனா இருக்குச்சு 1965-67 நினைக்கிறேன். நான் ஒரு 8வது 9வது படிச்சு ஞாபகம் இல்லை. 2 பேரும் சேர்ந்து அடிக்க வந்தா. நான் இப்ப நன்னா இங்க நன்னா திருமணம் போட்டிருந்தேன். ஜோரா இப்பதான் ஒரு சீஜன் தான் ஓட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட இந்த நடுகு மாதிரி இடத்துல இருந்து இந்த விஜய் காப்பாற்றினார். இன்று முதல் தமிழகத்திற்கு விடுதலை கிடைத்ததாகத்தான் நான் நினைக்கிறேன். தமிழகத்திற்கு விடுதலை கிடைத்தது இந்த திராவிட இயக்கத்தில் இருந்து. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு கி வீரமணி போய் விஜய் பார்த்துட்டு எழுதி வச்சுங்க. 98 வயசானா கூட எங்க தாத்தாக்கு நன்னா தெரியும். எங்க தாத்தாக்கு ஈவி ராமசாமிக்கு நன்னா தெரியும். நான் சொன்னேன் பாருங்க, ஒட்டுக்கு தார்மீக ஹிந்து பத்திரிகை நடத்தினான்ட்டு. அப்போ எங்க தாத்தா 12 திருமணம் போவார். இங்க எல்லாம் அவ்வளோ ஷர்ட் போட்டுக்க மாட்டார். அவர் காந்தியிசம். எங்க தாத்தா ஓட விட்டாங்க. அந்த ஆளுங்க ஒழிஞ்சாங்க சார். நிஜமா ராமரை போய் இன்ஜினியரான்னு கேட்டார். அவரு செத்து விட்டார். முடிஞ்சு வச்சு இந்த திராவிட இயக்கம் முடிஞ்சு வச்சு. இந்த டிஆர் பாலு, டிஆர் பி ராஜா எல்லாம் ஓட வெட்டினா இந்த விஜய். பதவியேற்ற அப்புறம் தனது முதல் உரையில விஜய் அரசாங்கத்துடைய நிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்? முடிந்த திமுக அரசு மீது பல கேள்விகளை எழுப்புவாரா? ஒரு சீரியஸாவே சொல்ல போனோம்னா நம்ம அரசியலை பத்தி பேசணும்பா. வெள்ளை அறிக்கை என்பது திருப்பு முனையாக இருக்கும் தமிழக அரசாங்கத்திற்கு. காரணம், அம்மையார் நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எழுதிய கடிதங்கள், அது பொது வலையில் இருக்கக்கூடிய ட்விட்டர்லயும் ஃபேஸ்புக்லயும் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். அதை தவிர பிரதமர் பல முறை பொது தளங்களிலும் பொது மொழிகளிலும் 12 லட்சம் கோடி கொடுத்தேன்னு சொன்னார். இந்த 10 வருஷத்துல எங்க போச்சு அது பணம்லாம்? யார் சாப்பிட்டாங்க? அதை தவிர டாஸ்மாக்ல இன்கம் 3 லட்சம் கோடி பர் இயர். அதையும் தவிர ரிசர்வ் பேங்க்ல கவர்னர் நம்ம சக்திகாந்த் தாஸ்னு ஒருத்தர், கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு, இது ரிசர்வ் பேங்க் தமிழ்நாடு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர்கிட்ட 8 கோடி கடன். 12, 8, 3 23 கோடி லட்சம் கோடி எங்கப்பா போச்சு? இந்த பசங்க எங்க பண்ண? அதெல்லாம் இந்த வெள்ளை அறிக்கையில வரணும் தம்பி. அதையெல்லாம் விஜய்க்கு தெரிந்து கொள்வதற்காக அதிகாரிகள் சொல்லி ஆக வேண்டும் தம்பி. இந்த இருக்கக்கூடிய நிதி செயலாளரும் பழைய எனக்கு என்ன மனசுல படுறது, நான் கேள்விப்படுறேன். ஜூன் மாதம் முதல் வாரத்தில் 4 நாள் டெல்லியில் தங்க இருக்கிறார் விஜய் முதலமைச்சர். ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரதமர், அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர்,
ராணுவ அமைச்சர் எல்லாரையும் பார்க்க போறாரு, மிஸ்டர் ஜெய்சங்கர் எல்லாரையும். அதுக்கெல்லாம் டைம் கேட்கறான்னு ஆரம்பிச்சிருக்காங்க ப்ராசஸ். நான் கேள்விப்படுறேன். எப்போ வரப்போறாங்க எக்ஸாக்ட் டைம் தெரியல. பிரைம் மினிஸ்டர் வந்து ஃபாரின் வேற போறாரு 10 நாளைக்கு. அதெல்லாம் முடிச்சுதான் வருவார். அது முடிஞ்சது அப்புறம் தான் தமிழ்நாட்டில் வெள்ள அறிக்கை வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அதிகாரிகள்லாம் என்னென்ன சொல்ல போறா, ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் எவ்வளவு இருந்தது தமிழ்நாட்டுக்கு வந்து, இந்த போய் சொன்னா பாருங்க, அதெல்லாம் வெள்ளை அறிக்கையில வெள்ளையாடும், கருப்பெல்லாம் வெள்ளையாடும் என்று தான் நான் நினைக்கிறேன். நீங்க கேள்விகள். ஏன் அவர் பதவியேற்பதுல அவ்வளோ இழுபறி? மக்கள் மாளிகைக்கு 4 முறை சென்று ஆளுநரை சந்திச்சது, ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். காங்கிரஸோட கூட்டு சேர்ந்ததால விஜய் இந்த சவால்களை சந்திச்சாரா? மக்கள் மாளிகைக்கும் டெல்லிக்கும் உரையாடல்கள் நிகழ்ந்ததா? டெல்லி கனெக்ஷன் இருக்கா? அவர் கவர்னர் ஒரு தீவிர RSS காரர், விஷயம் புரிந்தவர், கோவாவில் சபாநாயகராக இருந்தவர், MLA-வாக இருந்தவர், மற்றும் பல மாநிலங்களில் ஆளுநராக இருக்கிறார். இப்பொழுது கேரளாவில் இருக்கிறார், தமிழகத்திற்கு கூடுதல் ஆளுநர். இந்த காங்கிரஸ்காரங்கள்லாம் போய் கொடி பிடிச்சாங்களே இப்ப கவர்னர் ஒழிகன்னுட்டு. இப்ப கவர்னர் பக்கத்துல ஏன் ராகுல் காந்தி உட்கார்றாரு? ராகுல் காந்தி இன் வாட் கெப்பாசிட்டி ஹி செட்? அவர் ஓட்டு வாங்கி கொடுத்தாரா? ஸ்டாலினால ஓட்டு வாங்கின திமுகக்கு ஆளுங்களும் ஏன் பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க? இந்த செல்வ பெருந்தகை ராகுல் காந்தி எல்லாம் திமுக ஓட்டு வாங்கினாங்க. எங்கெங்க கும்பல் இருக்கோ, எங்கெங்க டெட் பாடி இருக்கோ, எங்கெங்க டீ கேன்டீன் சினிமா, அங்கதான் ராகுல் காந்தி பார்க்கலாம். நீங்க எங்க கும்பல் தான் ஆம் ஆத்மி கட்சியோட கூட சேர்ந்தாரு. ஆம் ஆத்மி கட்சி காலி பண்ணாரு, இவரும் காலி ஆயிட்டாரு. அகிலேஷ் யாதவோட போனார், அவர் காலியானார், இவரும் காலியாரு. தேஜஸ்வி யாதவோட போனார், அவங்க காலியான, இவனும் காலியானார். இப்ப ஸ்டாலினோட இருந்தாரு, காலியான அவன் போனான். இப்ப விஜயோட விஜய்க்கு ஒரு அறிவுரை, மிஸ்டர் விஜய் அவர்களே, இந்த தொலைக்காட்சியை பார்த்தீர்களே ஆனால் தயவுசெய்து ராகுல் காந்தி மீது இருக்கக்கூடிய ஒரு மரியாதையை தாங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவர்களுடைய அரசியல் அணுகுமுறைகளை பரிசீலிக்க வேண்டும் என்பதால் நான் வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ணல. I request him to reconsider it.